Hello guys, welcome back. Yamaha FZ version 4.0 2025 மாடல் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து டீட்டெயில்ஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரெண்டு வேரியண்ட் வருது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற FZ ஒன்று ஹைப்ரிட் மாடல் இன்னொன்று இருக்குது. ஸோ ஹைப்ரிட்லேயுமே சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக 150cc. ஸோ அதுவுமே என்னென்னு பார்ப்போம். அதோட வீடியோ வந்து இல்லை, ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் மட்டும் போட்டு வரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபீனிக்ஸ் மோட்டார்ஸ் திருச்சி திருவெரும்பூரில் இருக்குது கைஸ். காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது 2025 மாடல் Yamaha FZ கைஸ். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க Yamaha. ஒன்று FZ வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாடல், இன்னொன்று இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் டேகிங்கில் பார்க்குறீங்களா அது மாதிரி ஹை-ஃபை மிஷின், அதாவது ஹைப்ரிட் பைக்லேயே ஹைப்ரிட்னு சொல்லிட்டு இந்த 150cc செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைமாக Yamaha லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இங்கே ஸ்கூட்டர்ஸ்லேயுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஃபேசினோ, அதுக்கப்புறம் ரேசட்டார். ஸோ அதுவுமே டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஹைப்ரிட் மாடல் வந்து இப்போதைக்கு இல்லை, ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் மட்டும் போட்டு வரேன். ஸோ இப்போ இன்ஃபேக்ட் இந்த FZ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட் இன் கேஸ் இந்த 2025 மாடலை பொறுத்தவரை இன்ஜினில் ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. OBD2B அப்படிங்கிற ஒரு சின்ன ரெகுலேஷன்ஸ் படி இன்ஜினை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ். மற்றபடி உங்களுக்கு இன்ஜின் ஸ்பெக்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே 149cc 9.81 kW பவரை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த FZ வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் கொடுத்துருவாங்க. இதில் வந்துட்டு செல்ஃப் ஸ்டார்ட் சிஸ்டமுக்கு செல்ஃப் மோட்டர் வந்துடும். எனவே கிக்கர் அசம்பிளி உங்களுக்கு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு OBD2B ரெகுலேஷன்ஸ் படி ஆக்சிஜன் சென்சார் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்சிஜன் சென்சார் வரும், உங்களுக்கே தெரியும், அந்த எக்ஸாஸ்ட் பைப்பில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பொல்யூஷன் நார்ம்ஸ் படி ஆக்சிஜன் சென்சார் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு சென்சார் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கனாலே தெரியும், எக்ஸாஸ்ட் பைப் எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 2 ஐடென்டிக்கல் ஆக்சிஜன் சென்சார்ஸ் வந்துட போது இந்த OBD2B ரெகுலேஷன்ஸை பற்றி அப்படி. மற்றபடி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லிட்டேன். மோரோவர் ஒரு 50 km தாராளமாக இந்த OBD2B இன்ஜின் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு நார்மலாக எப்போதுமே இருக்க மாதிரி மேக்னெட்டோ காயில், ரைட் ஹேண்ட் சைடில் கிளச் அசம்பிளி, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த FZ இருக்கும் கைஸ். இதிலே வந்துட்டு ஹைப்ரிட் வேரியண்ட்டில் கொஞ்சம் ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே என்னென்னு சொல்லுவோம். மற்றபடி உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த இதை தவிர்த்து உங்களுக்கு ஆக்சிஜன் சென்சார் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் மோட்டர் இந்த மாடலில் வந்துடும். ஸோ பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஹை வேரியண்ட்டில் தான் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து சுவிட்ச் கியர்ஸில் நார்மல் கில் சுவிட்ச், அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நார்மல் இண்டிகேட்டர் சுவிட்ச், அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பார்ப்பீங்க, சிங்கிள் டோன் ஹாரன், அந்த மாதிரியான விஷயங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் கிக்கர் அசம்பிளி இந்த FZ வெர்ஷன் 4.0 எஸ்லேயுமே வராது. அப்புறம் ஹைப்ரிட் ரெண்டுத்துலேயுமே கிக்கர் அசம்பிளி வராது கைஸ். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைப்ரிட் மாடலில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு செல்ஃப் மோட்டருக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் செல்ஃப் மோட்டருக்கு பதிலாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும் சைலண்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம், அதுக்காக ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பைக்கோட இனிஷியல் பிக்கப் அப்பமே உங்களுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு பவர் வந்து இந்த ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரிட்டைன் பண்ணி கொடுக்கும், ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில். அண்ட் கியர் ஷிஃப்டிங்க்கு உங்களுக்கு 5 ஸ்பீட் ஆஃப் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன இருந்ததோ அதே தான். கிளச் ஆப்ரேஷன்ஸ்லாம் நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்குது கைஸ். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு சைட் பை சைட் போட்டு விட்றேன். வெர்ஷன் 3.0 முன்னாடி இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் மீட்டர் கன்சோல், இன்ஜினுமே கொஞ்சம் சின்ன அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க இந்த வெர்ஷன் 3.0லேருந்து வெர்ஷன் 4.0க்கு. கோர் டிசைன் ஓரளவுக்கு இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட்டில் இந்த LED ஹெட்லாம்ப்ஸ் ஆகட்டும், LED இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் MT15ஓட மீட்டர் கன்சோல். இன்ஜினில் OBD2A இன்ஜின் 2024 மாடல் வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வெர்ஷன் 3 பார்த்துட்டிங்க, வெர்ஷன் 4 பார்த்துட்டிங்க. பக்கத்துலேயே வெர்ஷன் 4.0 2025 மாடல், அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜினுமே உங்களுக்கு OBD2B இன்ஜின்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடிஷ்னலாக வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைப்ரிட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் வந்துடும். ஸோ அதுதான் சின்ன சின்ன சேஞ்சஸ். மீட்டர் கன்சோல்லையுமே ஹைப்ரிட் வேரியண்ட்டில் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ வெர்ஷன் 4.0 2024 மாடல், அதில் வந்துட்டு இந்த டேங்க்கில் குரோம் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயுமே 25 மாடல் இருக்குது. சைட் பை சைடு இருக்குது, ரொம்ப சூப்பரான விஷயம். OBD2Aவில் வந்துட்டு சிங்கிள் ஆக்சிஜன் சென்சார் தான் இருக்கும். பொல்யூஷன்ஸ் நாம் படி பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா OBD2Bயில் 2 ஆக்சிஜன் சென்சார் இருக்கும். ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், அது பொல்யூஷன் நாம்ஸ்காண்டி. ஸோ அது ஒரு அப்டேட்டு. ப்ரைஸுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு கோர் டிசைன், ஹேண்டில் பார் ஆகட்டும், அதுக்கப்புறம் மற்றபடி பாடி டிசைன்ஸ் எல்லாமே அந்த டேங்க் டிசைன் கூட ப்ரீவியஸ் செஷனில் என்ன முறை அதை தான் கொடுத்துருக்காங்க.
ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த மாதிரி தான் பவர் அவுட்புட் சாம்பிள்ஸுமே போட்டு வரேன். இந்த ஹெட்லாம்ப்ஸ் டிசைனுங்கிறது வந்து சப்ஜெக்டிவ் தான். ஒரு சிலருக்கு வெர்ஷன் 3யோடது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வெர்ஷன் 4ஓடது பிடிக்கும். மற்றபடி பவர் அவுட்புட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை இந்த தடவை எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. எனிவே அது வந்துட்டு டேங்க்கில் இன்டெகிரேட்டடாக வர மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியர் இண்டிகேட்டர்ஸுமே MT15ஓடது தான், அதுவுமே எல்இடி செட்டப்ஸில் வருது. இது பேஸ் வேரியன்ட் FZ-S தான். MTலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த மீட்டர் கான்சோல் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி எடுத்திருக்காங்க. ரியர் டெயில் லேம்ப்ஸு, அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்துட்டு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் ரியரில் வர்றது எல்லாமே MT15லேருந்து அப்படியே டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்துட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணாதனால சாம்பிள்ஸ் மட்டும் போட்டு வரேன். ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது ஹைப்ரிட் வேரியண்ட், அதில் மட்டும் உங்களுக்கு ஹசார்ட் லைட் ஸ்விட்சிங்லாம் வரும். ஹைப்ரிட் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் மோட் ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டட் டர்ன் சிக்னல்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட் அ டைம் 4 இண்டிகேட்டர்ஸும் எரியும். ஃபைனலாக வந்துட்டு TFT மீட்டர் கன்சோல் கலர்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஹைப்ரிட் வேரியண்ட்டை பொறுத்தவரை சாம்பிள்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. Yamahaங்கிற இந்த சிம்பிளோட வந்துடும். உங்களால் கால் அலர்ட், SMS, நேவிகேஷன்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பேஸ் வேரியண்ட்டில் என்ன வரும்னு கேட்குறீங்கன்னா MT15 இருக்குங்களா, அதோட சேம் மீட்டர் கன்சோல் தான். அது 2023-24 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இதுதான். டெயில் லேம்ப்ஸு அந்த இண்டிகேட்டர்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்படியே MTலேருந்து டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதே வந்துட்டு TFT டிஸ்பிளே பொறுத்தவரை Yamaha R15 கிடையாது கைஸ். இந்த FZ-S ஹைப்ரிடுக்கு அது வேறு ஒரு புது டைப்பில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓரளவுக்கு கோர் டிசைன்லாம் அப்படியே தான் இருக்கும். ஹேண்டில் பார்ஸை பொறுத்தவரை நல்லா வைடராக கொடுத்துருக்காங்க. இந்த FZ-S வெர்ஷனை பொறுத்தவரை கில் சுவிட்ச், அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நார்மல் சுவிட்ச் கியர்ஸ், இன்டெகிரேட்டட் பாஸ் சுவிட்ச், டர்ன் சிக்னல்ஸ், அப்புறம் ஹாரன் சுவிட்ச், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கிளச் ஆப்ரேஷன்ஸுமே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இன்ஜின் பவர் அவுட்புட்டுங்கிறது லீனியராக தான் இருக்குது கைஸ். ஏன்னா மைலேஜ் வந்துட்டு 50 km/லிட்டர் தருங்கிறது. கீ ப்ரொவிஷன்ஸுமே உங்களுக்கு வந்து டேங்க்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆஸ் லைக் ப்ரீவியஸ் வெர்ஷன் மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த 2025 மாடல் ஹைப்ரிடை பொறுத்தவரை ரைட் ஹேண்ட் சைடில் ISS சுவிட்ச் வந்துடும், ஆட்டோ ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஜாய்ஸ்டிக், அந்த நேவிகேஷன் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. அது வந்து இந்த TFT டிஸ்பிளே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது, ரீட் அவுட்ஸ்லாம் மாற்றுற விதமாக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி மோரார்லெஸ் ஓவராலாக அந்த டிசைன் லாங்குவேஜ் பொறுத்தவரை சிமிலர் தான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு FZ-Sல 4 கலர் ஆப்ஷன்ஸ் வரும். ஹைப்ரிட்டில் உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸ் வரும். ஹைப்ரிட் மாடல் இப்போதைக்கு நம்ம விசிட் பண்ணப்போ இல்லை, நான் வந்துட்டு இமேஜஸில் போட்டு வரேன். மற்றபடி ஃபியூல் டேங்க் டிசைனும் ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த மாதிரி தான். சைடில் பார்ப்பீங்க வெர்ஷன் 3 ஆகட்டும், வெர்ஷன் 4 2024 மாடல், இப்போ பார்க்குற 2025 எல்லாமே கோர் டிசைன் அதே தான். அந்த FZ-S பேஜிங் வந்துட்டு கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அண்ட் இன்டெகிரேட்டட் டர்ன் சிக்னல்ஸ் இந்த 2025 வந்துடுது. ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸுமே நல்லா பவுன்சி க்ரீனாக கொடுத்துருக்காங்க இந்த சைபர் க்ரீனுக்கு. ப்ரீவியஸ் வெர்ஷனில் கொஞ்சம் மாறும். அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கும், பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபியூல் டேங்க் டிசைனை பொறுத்தவரை அண்ட் ஹெட்லாம்ப் டிசைன் ரெண்டுமே வந்துட்டு யூஸருக்கும் வந்து சப்ஜெக்டிவ் தான். மற்றபடி இந்த பில்டு குவாலிட்டி அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டியை பொறுத்தவரை அபோவ் ஆவரேஜ் தான் கைஸ், ஓகேன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு லைட்டாக வெளுத்து போகிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது வெயிலில் யூஸ் பண்ணுறப்போ. இந்த சைபர் க்ரீனுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஐஸ் ப்ளூ மெட்டாலிக் அந்த ரெட்டுமே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸோட. ஸோ உங்களுக்கு இந்த இன்டெகிரேட்டட் டர்ன் சிக்னல்ஸ் வர்றது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அப்கிரேடு எனக்கு தோணுது. இந்த கொஞ்சம் டேங்க் டிசைனாக கொஞ்சம் ஹைஃபையாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீட் அசம்பிளி பொறுத்தவரை சிங்கிள் லாங் சீட்டாக கொடுத்துருக்காங்க கர்வியாக. ரியர் பில்லியன் கிராப் ரயிலாம் மெட்டல் பீசஸில் வருது. நான் ஏறி உட்காந்து பார்த்தேன், கொஞ்சம் சீட் ஹைட்டு வந்துட்டு நான் 5.4 ஹைட்டு, கொஞ்சம் ஒரு காலை மட்டும் நல்லா ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இன்னொரு காலை லைட்டாக தூக்கி அதாவது டோ மட்டும் வர மாதிரி இருந்துச்சு கைஸ். மற்றபடி ஹேண்டில் பார் பொசிஷன் நல்லா ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்ரைட்டாக இல்லை தான், மற்றபடி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் மேனு, அதுக்கப்புறம் புதுசாக இந்த 150 வந்துட்டு பைக் கொஞ்சம் ஒரு வயசானவங்க ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணலாம், ஏன்னா மைலேஜ் அண்ட் கொஞ்சம் லீனியராக சேஃப்டி பர்பஸ்க்கெலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீல்ஸு அண்ட் சேஃப்டியை பொறுத்தவரை டூவல் டிஸ்க் வருது 2 வேரியண்ட்லையுமே, சைட்லேயும் சரி சிங்கிள்லையும். சஸ்பென்ஷன் எல்லாவே ப்ராட் ஃப்ரண்ட் ஆப்ஷன்ஸும் ரியர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக்ஸை பொறுத்தவரை சப்ஜெக்டிவ் தான். ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் ஓகே தான் கைஸ். வீல் கலர் எல்லாமே அலாய்டு கலர்டு வீல்ஸாக வந்துடுது. இந்த பவுன்சி க்ரீனுக்கு வந்துட்டு நல்ல க்ரீன் கலரும், உங்களுக்கு ஐஸ் ப்ளூவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலருமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ரண்ட்டில் ப்ராடரான ஒரு
டிஸ்க் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. ரியரில் எனிவே உங்களுக்கு ஒரு சின்ன சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்எல்பி சென்சார்னு சொல்லி, ரியர் வீல் லிஃப்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சென்சார், அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன் டயரும், ரியரில் 140 செக்ஷன் அலை டயர்ஸும் டியூப்லெஸ் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ட்ராக்கபிலிட்டிக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு பிகினர் ரைடர் அப்படி இல்லைனா உங்களுக்கு மிடில் ஏஜ் மேன், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் இந்த பைக்கை தாராளமாக ஓட்டிகிட்டு போகலாம். பவருமே கொஞ்சம் அண்டர் பவர்டாக தான் இருக்குது. ஸோ எனிவேஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 100 செக்ஷன் அண்ட் 140 செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டயர் ஹக்கர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுத்துருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நல்லா ப்ராடர் டெலிஸ்கோபிக் 43 mm ஐ திங்க் நினைக்கிறேன். ஸோ அந்த சஸ்பென்ஷனுமே கொஞ்சம் ரூரல் ஏரியாஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லா ஆப்டாக இருக்கும். ரியரில் வந்துட்டு ஆர்எல்பி சென்சார் ப்ளஸ் வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த தடவை மட்டும் இல்லை 2024 மாடல் FZS, அதுக்கப்புறம் ஹைப்ரிட் R15 எல்லாத்துலேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இருக்கனால பிகினர் ரைடர்ஸ் தாராளமாக இது சஜஸ்ட் பண்ணலாம். எனிவே உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் பொண்ணு வந்து பைக்கு தான் வேணும்னு கேட்குதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குமே இது வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஹண்டருமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க 350cc, அவங்களுக்குமே கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸுமே யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாஸ்ட் சிஸ்டமை பொறுத்தவரை ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட் நோட்டுமே கேட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு கலர் ஆப்ஷன்ஸ்னு பொறுத்தவரை இந்த FZ வெர்ஷன் எஸ்ஸில் வந்துட்டு 4.0ல் வந்துட்டு உங்களுக்கு 4 அவைலபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெட்டாலிக் கிரே ஒன்று கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன ஸ்டிக்கரிங் மட்டும் இடையில வரும். பிளாக்குமே இருக்கும், மேட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2வது கலர் ஆப்ஷன்ஸ் வருது. 3வது வந்துட்டு ஐஸ் ப்ளூ அந்த ஒரு வெர்மிலன்னு சொல்லிட்டு 3வது கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக வந்துட்டு சைபர் க்ரீன். ஸோ இந்த 4 கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு 2025 மாடலில் வந்துடுது. நிறைய கலர்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே நான் போட்டு வரேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க, பாஸ் பண்ணி கூட. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை 149cc தான், பவர் அவுட்புட்மே இனிமேல் இருக்க போகுது. 138 கிலோகிராம்குள்ளே இருக்கிறனால நல்ல மிடில் ஏஜ் பீப்பிள், யங்ஸ்டர்ஸ் இல்லைனா வந்துட்டு வயசானவங்க கூட இது வந்துட்டு அபவ் 60 கூட தாராளமாக ஹேண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹைப்ரிட் வெர்ஷனை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்துட்டு ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர், TFT டிஸ்பிளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 அவைலபிள் கலர் ஆப்ஷன்ஸ் தான் வருது. ஒன்று சயன் மெட்டாலிக் கிரேன்னு சொல்லிட்டு வரும், இன்னொன்று வந்துட்டு அந்த ரேசிங் ப்ளூ. ஸோ இந்த 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் வருது. ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்குறது டெல்லி ப்ரைஸ் தான், நான் திருச்சி ப்ரைஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த ஒய் கனெக்ட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் TFT டிஸ்பிளேயில் நிறைய விஷயங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆப் கனெக்டிவிட்டி, உங்களுக்கு ஃபியூல் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் பார்க்கிங் ஸ்டேட்டஸு, கால் அலர்ட், SMS அலர்ட், நேவிகேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஷோரூம்ஸுக்கு ஹைப்ரிட் மாடல் வந்தோடனே உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் லாங் ரைட் போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹைப்ரிட் வெர்ஷன் வித் ப்ளூடூத் நேவிகேஷன்ஸ் ஆப்ஷனோட நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சிட்டிக்குள்ளே தான் க்ரோஸ் பண்ணோன்னா இந்த FZ வெர்ஷன் 4.0 நார்மல் மாடலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க.